ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் இன்று 17/7/2026 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 1ஆம் தேதி, நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:04 மணி வரை ஆயில்யம், பின்பு இரவு 11:24 மணி வரை மகம், பின்பு பூரம். இன்றைய விசேஷம் சதுர்த்தி. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. சூரிய உதயம் காலை 6 மணி. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பூராடம், உத்திராடம், திருவோணம். மேஷராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் செய்ய ஏற்ற நாள். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். புதிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது தடைகளை நீக்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும். வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மைகளை தரும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி காணலாம். வேலை பளு அதிகமாக இருக்கலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியில் முடியும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வழிபடுவது மன வலிமையை கூட்டும். ரிஷபராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுமூகமான சூழ்நிலையும் நிலவும். புதிய முயற்சிகளுக்கு இது ஒரு நல்ல நாள். நிதி நிலையில் முன்னேற்றம் காணலாம். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மன அமைதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுக்கள் வரலாம். நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். திங்கட்கிழமைகளில் அம்பிகையையும் சந்திர பகவானையும் வழிபட்டு வர மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வேலை தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். புதிய திட்டங்களை தொடங்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட்டு நெய் தீபமேற்றி வர தொழிலில் உள்ள தடைகளும் எதிர்ப்புகளும் விலகும். மிதுன ராசி அன்பர்களே, நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய திட்டங்களை தொடங்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். காதலில் வெற்றி கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் வரலாம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சனிக்கிழமை அல்லது பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நலம் தரும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுமூகமான சூழ்நிலையும் நிலவும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் உண்டாகும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சகல நன்மைகளையும் தரும். கடகராசி அன்பர்களே, வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் செலுத்த வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப உறவுகளில் பொறுமை அவசியம். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெள்ளையூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மைகளை தரும். கடகராசி
ராசி பூசம் நட்சத்திரம். தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது காரிய சித்தியை தரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடும். புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை வழிபட்டு துளசி அர்ச்சனை செய்வது புத்தி கூர்மையையும் மன அமைதியையும் தரும். சிம்மராசி அன்பர்களே, பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். செய்யும் காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வெளிப்படுவது தடைகளை நீக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை அல்லது துர்க்கையம்மனை வழிபடுவது செல்வ சேர்க்கையை உண்டாக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுத்து சிவபெருமானை வழிபடுவது மனோபலத்தை அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, பொது பலன்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். வங்கி கடனுதவி கிடைக்க பெறலாம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். சவால்கள் நிறைந்த நாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து கோதுமை தானம் வழங்குவது நற்பலன்களை தரும். கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். திங்கட்கிழமைகளில் திருப்பதி வெங்கடாஜலபதியை அல்லது அம்பிகையை வழிபட்டு வர பண பற்றாக்குறை நீங்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் வாசிப்பது காரிய சித்தியை தரும். துலாம் ராசி அன்பர்களே, தைரியமாக செயல்பட வேண்டிய நாள். பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வெளிப்படுவது மன தைரியத்தை கூட்டும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். போது வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அலுவலகத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமைகளில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றுவதும் நன்மைகளை தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது சகல யோகங்களையும் தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அதனை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய நேரிடலாம். எடுக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நலம் தரும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களது முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி அல்லது வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது காரிய சித்தியை தரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை மேலோங்கும். நிதி விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். எதிர்பாராத தடை தாமதங்கள் ஏற்படலாம். புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடுவது புத்தி கூர்மையையும் மன அமைதியையும் தரும்.
தனுசு ராசி அன்பர்களே, செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். பணியிடத்தில் நிலுவை வேலைகள் முடியும். உடன் பிறந்தவர்களுடன் பேசும்போது மட்டும் வீண் பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும் விநாயக பெருமானையும் வழிபட்டு வர காரிய தடைகள் நீங்கும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். ராயல்டி, கமிஷன் போன்ற வழிகளில் பணவரவு மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகளில் லாபம் பெருகும். மாணவர்கள் தங்களின் கலை மற்றும் விளையாட்டு திறமைகளால் பாராட்டுக்களை பெறுவார்கள். வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ லட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது செல்வ வள்ளத்தை மேலும் பெருக்கும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். மன அமைதி கூடும். தேவையற்ற மனிதர்களை தவிர்ப்பதன் மூலம் உங்களின் நிர்வாக திறன் மற்றும் கவனம் அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து சூரிய நமஸ்காரம் செய்வது மாபெரும் நன்மைகளை தரும். மகர ராசி அன்பர்களே, தொழில் மற்றும் நிதி ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரலாம். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணியிடத்தில் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வழிபடுவது உங்களின் ஆளுமை திறனை மேலும் உயர்த்தும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுக்கள் வரலாம். திங்கட்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை வழிபட்டு துளசி அர்ச்சனை செய்து வர பணவரவுகள் தடையின்றி நீடிக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். திடீர் பயணங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டாகும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். தடைகளை தாண்டி வெற்றி காண்பீர்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது காரிய சித்தியை தரும். கும்பராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். நிதி ரீதியாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக சீரான முன்னேற்றம் உண்டாகும். உயர் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். பல வழிகளிலிருந்து வருமானம் வரும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது பண தடைகளை நீக்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது சகல நன்மைகளையும் தரும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபமேற்றி வழிபடுவது சனியின் தாக்கத்தை குறைக்கும். மீனராசி என்பர்களே, வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மன அமைதி உண்டாகும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது நலம் தரும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமையில் சீரான முன்னேற்றம் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சனியின் தாக்கத்தை குறைக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடுவது புத்தி கூர்மையையும் மன அமைதியையும் தரும்.